அன்பான நண்பர்களே, நீடிய ஆயுளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீடிய ஆயுள் முற்றும் 100க்கு 100 மனுஷனுடைய கரத்திலும் இல்லை, அது 100க்கு 100 தேவனுடைய கரத்திலும் இல்லை என்ற சத்தியத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சில நிபந்தனைகளை அவருடைய புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார். அதன்படி கர்த்தாய் நீதிமான்கள் நடக்கும்போது நீடிய வாழ்வு அவர்களுக்கு சாத்தியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, இதில் ஒரு பதத்தை நீங்கள் கவனிக்க நான் விரும்புகிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆகவே திருப்தின்னு சொன்னால் போதும்னு அர்த்தம். போதும் போதும் என்று நாம் சொல்லுமல்லவும் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே அவருக்கு மகிமையாக வைக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், போதும்னு எப்பொழுதும் சொல்லுவோம்னு சொன்னால் திருப்தி ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன்னு வைங்க, சாம்பாரை ஊற்றி, ரசத்தை ஊற்றி, மோரை ஊற்றி, பாயாசத்தை ஊற்றி நல்ல திருப்தியானதுக்கப்புறம் நான் திருப்தின்னு சொல்லணும். நீங்கள் எதைய கொண்டு வரும்போதே திருப்தி 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 திருப்தின்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளவு சரிப்படாது. ஆகவே தேவன் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், எனக்கு திருப்தியாகி போச்சு, நீ வான்னு சொல்லி அப்படி யாரையும் கூப்பிடுறதில்ல. மனிதன் அருமையானவர்களே, பூலோகத்தில் வாழ்ந்தது போதும், திருப்தி அடைந்து விட்டேன் என்ற ஒரு நிலை வரும் பொழுது இவன் திருப்தி என்று சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஓகே அருமையானவர்களே, ஆகவே நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு இந்த நிபந்தனையை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதிலே ஒரு நிபந்தனை, நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமானாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். இயேசுதான் நம்முடைய நீதி என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ நீதி நம்முடைய இருதயத்திலே அது வாசம் செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ நீதியாக வாழ்வதற்கு எளிதாக இருக்கிறது. மனித நீதி வேற, தேவ நீதி வேற என்று வேதத்திலே பார்க்கிறோம். மனித நீதி வளைந்து நெளிந்து அவ்விதமாக போகிறது. தேவ நீதி பனை போல
நேர்மையாக விளையாதபடி அருமையானவர்களே இருக்கிறது. அமிதமாக வாழ்வது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நீதியின் தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது அவர் பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் நீதியாக வாழ முடியும், வளர முடியும். அதுமாக வாழும் பொழுது நீடியாயுள் நம்முடைய பங்காகிறது. சங்கீதம் 92:12 வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். என்ன அருமையாக இருக்கு பாருங்க. எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறது. தேவன் அதை தெரிந்தெடுத்து சில மரங்களை அருமையானவர்களே அந்த ஒப்பீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இங்கே நீதிமானுடைய நேர்மைக்கு ஒப்பாக நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லுகிறார். வெயிலோ மழையோ காற்றோ எந்த சூழ்நிலையோ நீதிமான் அது இல்லை. இந்த பனை அருமையானவர்களே இது வேரூன்றி நேராக மேலே வானத்தை நோக்கி போகிறது. அருமையான ஒரு காட்சி பாருங்கள். மரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய மரங்களிலே அரிதான ஒன்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். பனையை போல வானத்தை நோக்கி நேர்மையாக வாழ்க்கையிலே வாழ்வது அது நீடிய வாழ்வாக முடிவடையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:14 92:14 கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீதிமான்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க காலத்துக்கு முன்னால் செத்து போயிட்டாங்கன்னா கர்த்தர் அநீதி உள்ளவர்னு சொல்லி இந்த உலகம் சொல்லிவிடுமாம். ஆகவே தேவன் தன்னுடைய நாமத்தை காத்து கொள்ளும்படி மைமைப்படுத்தும்படி இந்த நீதிமான்களை அவர் நிமித்தம் முதிர வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். பாவங்களெல்லாம் அறிக்கையிட வேண்டாம். அநேக பாவக்கரியில் இருக்கிறது. ஆனால் ஒரு பாவம், அதுதான் ஆணிவேர். ஆதாம் அதைத்தான் செய்தான். அது என்ன பாவம்? இயேசுவை விசுவாசிக்காத பாவம். ஆகவே தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசிக்காத பாவம்தான் பாவம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பாவங்கள் அநேகம் இருக்கிறது. அவைகளெல்லாம்
இந்த ஆணி வேரிலிருந்து தோன்றுகிற கிளைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னொரு இடத்துல விதமாக வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீடிய ஆயுளும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இவளெல்லாம் உங்களுக்கு தேவனாலே பரலோகத்திலிருந்து கூட்டி கொடுக்கப்படும். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருப்பது முதல் படி. இயேசுவை ராஜாவாக ஏற்றுவது 2வது படி. இயேசுவின் நீதியை தேடுவது 3வது படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனித நீதி வேற, தேவ நீதி வேற. தேவ நீதி அருமையானவருடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் பனை போல விளையாதபடி, நெளியாதபடி நேர்கோட்டிலே அருமையானவர்களே நேர்மையாக நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதை வாழ முடியுமா என்று கேள்வி ஒருவேளை எழும்பலாம். நீதியின் ராஜாவாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அருமையானவர்களே இது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநீதிமானாக இருக்கிற ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியும். நீதிமானாக மாற்றின மனிதனை நீதியிலே நடக்க அவர் உதவி செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நீதிமான்களுக்கு இன்னொரு சீரிய பணியை தேவன் வைத்திருக்கிறார். நீதியிலே வளரும்படி அருமையானவர்களே இன்னொரு சீரிய பணி இருக்கிறது. அதை நாம் கவனிப்போமானால் அது நமக்கு நல்லது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே எப்படி வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். இந்த பின்னால் உள்ள பதத்தை மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு பண்ணையாயிருக்கிறீர்கள். பண்ணைன்னு சொன்ன கார்டன், தோட்டம். தோட்டம் அருமையானவர்களே என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறதில்ல. பூக்களையும் பழங்களையும் இலைகளையும் இன்னும் எத்தனையோ காரியங்களையும் அருமையான மனிதனுக்கு அவனுடைய நலனுக்காக அருமையானவர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சில மரங்கள் சில 100 ஆண்டுகள் அருமையானவர்களே அது கொடுத்து விட்டது, இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று அது கேட்பதில்லை. அதனுடைய சுபாவமே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சுபாவமாய் நம்மை மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறது மாத்திரமல்ல, இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிறது மாத்திரமல்ல,
மூன்றாவதாக அருமையானவர்களே, கொடுக்கிற ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவனைப் போல கொடுக்கின்ற ஒரு நபரை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாசிலே ஓடுகிற சுவாசம் முதற்கொண்டு குடிக்கிற தண்ணீர் எல்லாம் பிறந்திலிருந்து சாகும் வரை மனிதன் வாங்கி கொண்டே இருக்கிறான். எங்கே இருந்து வாங்குகிறோம் என்ற அறிவு அநேகருக்கு இல்லை. இருந்தாலும் தேவன் கொடுப்பதை நிறுத்துவதில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். அவர்தான் நாசிரோட சுவாசத்தை ஸ்டாப் பண்ணிட்டார்னா சாப்டர் க்ளோஸ். ஆனால் அருமையானவர்களே, நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் நாட்களை கொட்டி கொடுத்து கொண்டு போகிறார். தேவனுடைய பிள்ளையிலே கவனியுங்கள். ஏன்? அன்பு அவரிடத்திலிருந்து தோன்றுகிறது. கொடுப்பது என்பது அவருடைய வாழ்க்கை முறை. ஏதோ திட்டமிட்டு தீர்மானித்து கஷ்டப்பட்டு 1000 யோசித்து கொடுக்கறதில்ல. கொடுப்பதே அவருடைய வாழ்க்கை முறை. கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை உள்ளே வாரும் என்று நாம் அழைத்திருக்கிறோம். ஆகவே உலகத்திலே அருமையானவர்களே, அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆகவே பிசாசு பறிக்கிறவன். அவன் இந்த உலகத்தினுடைய ராஜாவாக இருக்கிறான். அவன் கொடு, இல்லாட்டா நான் பறிச்சுக்கிடுவேன், திருடி கொள்ளுவேன் என்று தீர்மானிக்கிறவன். அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். ஆகவே தான் இந்த உலகம் திருட்டு உலகமாக இருக்கிறது. பிடுங்கிற உலகம், பறிக்கிற உலகம், சுயநலம் நிறைந்த ஒரு உலகம். அப்படிப்பட்ட உலகத்திலே அருமையானவர்களே, வெளிச்சம் வீசுகிறவர்களாய், நற்கிரியைகளுக்கு சாட்சிகளாய், அநேருக்கு உதவி செய்கிறவர்களாய், மக்களை தூக்கி விடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக அழைத்திருக்கிறார். இரக்கத்தின் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். சில காரியங்கள் நம்மால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் கொடுக்க உதவி செய்கிறார். அவரை போல மாற வேண்டும், இதுதான் நம்முடைய லட்சியம். ஏனென்றால் அவர் வாசம் பண்ணுகிற பரலோகத்துக்கு நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். லூக்கா 6:36, லூக்கா 6:36. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அருமையானவர்களே, இது நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனை பற்றி சில வசனங்களை வேதத்திலிருந்து வரிசையாக நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 103வது சங்கீதம் 8வது வசனம்.
சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தரை பற்றி அருமையானவர்களே, இருதயத்திலே உள்ளே சரியாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு நீதிமான், அவனுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு மிக 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 அவசியம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வேதத்திலே கட்டுப்போனவரெல்லாம் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால் காரணம் என்னன்னு கேட்டால் தேவனை குறித்த அறிவில்லாமை. தேவனை குறித்த அறிவில்லாமை வரும் பொழுது பயம் வந்து விடுகிறது. அடுத்த எதையுமே செய்வதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் இரக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்குள்ளே வந்து குடியிருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5:11. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். கடைசி பகுதியை திருப்பி வாசிக்கிறேன். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் புஸ்தகத்திலே இதை வாசிக்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் கர்த்தர் யோபுக்கு தீமை செய்தார். கர்த்தர் கடுசான ஆளு என்கிற எண்ணம் அநேகருடைய மனதிலே பயந்து விட்டது. இது அவர்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது, தேவன் செய்ததில்லை. இவர்களே அதை வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பிரயாசப்பட்டு வேதத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு உள்ளே பதித்து கொள்ள வேண்டும். யோபுவுக்கு கர்த்தர் தீமை செய்யலை, சாத்தான் தீமை செய்தான். ஆனால் கடைசியிலே கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் கடூரமான ஒரு நபர் அல்ல. அவரை உள்ளத்திலே வைத்திருக்கிற நீதிமான்கள் அருமையானவர்களே, கடூரமாய் இருப்பது பொருந்தாது, இரக்கமாய் இருப்பது பொருந்தும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிறது. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆகவே எல்லாவற்றிலும் இரக்கமாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிலே வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 4:2. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா
சொல்கிறான் பாருங்க, கடைசியில் கீழ்ப்படியாமல் ஓடி தெரிஞ்சான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நினிவே பட்டணத்தை மன்னித்து விடுவார் என்று அவன் முதல்ல புரிந்து கொண்டான். அது நிமித்தம் நான் ஓடினேன்னு சொல்கிறான். கவனிங்க, நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். மோசேயினிடத்திலே தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தினார். அவன் அருகிலே வந்து அவர் தம்மை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகோதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆச்சரியமாக மக்கள் இன்றைக்கு தேவனை பற்றி வைத்திருக்கிற படத்தையும் இந்த வசனங்களையும் ஒப்பிடும் பொழுது ஒன்றுக்கொன்று எல்லாம் நேர்மாறாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் மாற மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்போ நாம் மாறணும். மாறி கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை உள்ளே பதித்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கும் உங்களை சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் லாபத்தை பெற்றுத்தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, கர்த்தர் மாறாதவராகத்தான் இருக்கிறார். ஆனால் சரியாக புரிந்து கொண்டீர்களானால் அது உங்களுக்கு லாபத்தை தரும். ஆகவே நண்பர்களே, லாபத்துக்கென்றே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், லாபத்துக்கென்றே பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்கள், லாபத்துக்கென்றே நீதிமான்களாக இருக்கிறீர்கள், லாபத்துக்கென்றே இரக்கம் காண்பிக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் இரக்கம் காண்பித்தால் பரலோகம் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும். நீங்கள் காண்பிப்பது கொஞ்சம், தேவன் உங்களுக்கு காண்பிப்பது மிக 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 அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அறிவோடு கிறிஸ்தவ ஜீவிதத்திலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. யாரும் அவருக்கு வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் இல்லை. ஆகவே நாட்களிலே சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வோமானால் அருமையான உயர்ந்திருப்போம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். ஒரு தலைமுறை என்பது 55 வருடங்கள் என்று வேத ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். ஒரு தலைமுறை 55 வருஷம் வந்தால் 1000 தலைமுறை எவ்வளவு? 55,000 வருஷத்துக்கும் அதிகமாக இருக்குது. அருமையானவர்களே, தேவன் அவ்வளவு தூரம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், அவர் இரக்கமாகவே இருக்கிறார். இன்றைக்கு இரக்கமாக தான் இருப்பார், 55,000 வருஷம் கழிச்சும் இரக்கமாக தான் இருப்பார். ஆகவே தேவனுடைய கட்சியில் சைடில் ஒரு ப்ராப்ளம் இல்லை என்பதை நீங்கள் திட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது.
ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சரி பண்ணும் பொழுது அருமையானுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எரேமியா புலம்பலில் சொல்கிறான், புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாவது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இறக்கம் எப்போயா முடியும்னு கேட்டால் பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆகவே அவரிடத்துல இறக்கத்துக்கு ஆரம்பம் என்ன முடிவு என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சொல்ல முடியாது. ஏன்னா நான் இரக்கமாகவே இருக்கிறேன், உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன், உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன். இது உனக்கு தெரியுமா? இதை புரிந்து கொள்வாயானால், இந்த நீதியிலே நீ நடப்பாயானால், இந்த நாட்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போகிறது மாத்திரமல்ல, நீடிய ஆயுளும் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள். ஆகவே தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இரக்கத்தில் பெரிய பணக்காரன் யாருன்னு கேட்டால் நம்முடைய தேவன்தான். அருமையானவர்களே, 103வது சங்கீதம் 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அநாதினா ஆரம்பம் முடிவு இல்லாத ஒரு காலகட்டம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்னென்னைக்கும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் எனக்கு இரக்கம் காண்பிக்கலையே சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய மக்கள், இந்த வசனங்களை எல்லாம் திருப்பி வாசியுங்கள், தியானியுங்கள், வாயிலை அறிக்கையிடுங்கள். இவை மெய்ப்பொருளாய் உங்கள் இருதயத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும். கவனிய, கர்த்தர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, அவரை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வாஸ்து காண்பித்தேன், இவ்வளவு இரக்கமாக இருக்கிற தேவனை போய் இறங்காண்டவரேன்னா அது பொருந்தாமல் இருக்குது. நாம் இரக்கத்துக்கு ஏற்றால அவன் வாழ்க்கையை அருமையானவர்களை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 2:4. எபேசியர் 2:4. மற்றவர்களைப் போல நாமும் கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், ரட்சித்தார், நீதிமான்களாக்கினார். எதினாலே இதை செய்தார்? அருமையானவர்களே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஐஸ்வர்யம்னா பணம், உங்களுக்கு தெரியும். ஆகவே தேவன் இரக்கத்தில் மகாபெரிய பணக்காரன். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை ரட்சித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனை மாற்றுவதற்கு
ஜெபத்திலே பிரயாசப்படாதிருங்கள். இவைகளை நான் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். பல ஆண்டுகளாக கற்றுக்கொள்ளவில்லை. தெரியாது. காரணம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவருக்கே தெரியாது. ஆயிரமான கிறிஸ்தவர்கள் அறிவீனத்திலே உழன்று கொண்டு கிடக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று இருக்கிற வார்த்தை இன்றைக்கு பேர் கிறிஸ்தவ சமுதாயத்திலே உண்மையாய் அது புலப்படுகிறது. பாருங்கள். ஆகவே தேவன் அருமையானவர்களே மாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எங்கே மாறணும்னு பாருங்கள். நீங்கள் மாறுங்க, நான் மாறுறேன். நாம் மாறுவோம். மனிதர்கள் மாறுவார்கள், தேவன் மாற மாட்டார். இவைகளெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, நாங்கள் படிக்கவும் இல்லை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், நீங்கள் பாக்கியவான்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னை மாத்திரக்கு பிரயாசப்படாத. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆகவே கர்த்தரை மாற்றாத. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய இறக்கம் இவ்வளோ பெருசாக இருக்குக்கா, உமக்கு நன்றி. அதில் ஒரு துளி எனக்கு போதும். அருமையான விதமாக கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவ்விதமாக ஒரு தெளிவுள்ளவர்களாக, தெய்வ பிள்ளைகள், நீதிமான்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் தெளிவாய் பேச வேண்டும். ஜபத்தில் அவ்வளவு கண்டதையும் ஊர்க்கதையெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் ஃபவுல், எல்லாமே தவறு என்பதை தெரிந்து, வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாம் அருமையான பிள்ளை, நேரம் வீணடிக்கிற ஒரு வேலை அது. அவைக்கு வரும்போது கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எங்கள் ஆண்டவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. அருமையான பிள்ளை, அவ்விதமாகத்தான் அருமையான ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநாதி காலமாக அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாராம். அநாதி காலம் என்றால் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. அதனால் ஆதாம் காலத்திலிருந்து எவ்வளவு என்று நமக்கு தெரியும். ஏன் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதாம் பாவம் செய்தான், கர்த்தருக்கு முன்பாக இந்த தோட்டத்தில் நிற்கான். ஒரு மூட்டை பூச்சி மாதிரி அவர் நசிக்கிறான். அவர் நசுக்கவில்லை, அவனை தண்டிக்கவில்லை, அவனை கடிந்து கொள்ளவில்லை, திட்டவில்லை. அருமையானவர்களே, அவனுக்கு ஒரு தீமையும் செய்யலை. அதுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி, குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து ரத்தம் சிந்த வைத்து தோலை கிழித்து அதை எடுத்து அவனுக்கு மூடி அவனை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். இவைகள் அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இறங்கட்டும். பாருங்க, அன்றைக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் செய்வார். அன்றைக்கு ஆதாமுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு ஆதாமினுடைய மக்களுக்கு செய்வார். புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை. கடவுள் மாறுகிறவர் அல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆதாமுக்கு இரக்கத்தை காண்பித்த தேவன் உனக்கு இரக்கத்தை காண்பிப்பார். ஆதாமனுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்த தேவன் உன் பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். ஆதாமை பாதுகாத்த தேவன் உன்னை பாதுகாப்பார்.
ஆதாமுக்கு எந்த தீமையும் வராதபடி அநீதிமானாய் மாறிப்போன அவனை நீதிமானாக்கும்படி ஒரு நீதி உள்ள இரத்தத்தை முற்றிலுமாக அவனுக்காக சிந்தினார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஆகவே ஆதாமுக்கு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அருமையான பிள்ளை ஒரு தீமையும் செய்யவில்லை. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது தீர்த்து கட்டுவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி ஏதேனுக்கு வந்தார். இன்றைக்கு இந்த காலவெளியிலே தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மை செய்வதற்கு, உன் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு, உன்னுடைய சிக்கலை அறுத்து விடுவதற்கு, உன்னுடைய தவறை மன்னிப்பதற்கு, அநீதியின் உணர்விலே உழலுகிற உன்னை மறுபடியும் நீதிமானாக்கிறதுக்கு தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் உனக்கு நன்மை செய்யும்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே முற்றிலும் பிரச்சனை அவர் மேலே வைத்துவிட்டு வாய் நிறைய துதி, வாய் நிறைய நன்றி இது இருக்குமானால் உன் பிரச்சனைக்கு தீர்வு சீக்கிரமாய் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்திலே இப்படி வாசிக்கிறேன். சங்கீதம் 112:9. சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழையிடு கொடுத்தான். அவனுடைய நீதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அவனுடைய நீதி என்னென்னைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழையிடு கொடுத்தான். அருமையான இரக்கம் பாருங்க. அன்றைக்கு வாரி இறைத்தவர்கள் இன்றைக்கு அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் பெற்று மகிமையை அங்கே அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் மகா பெரியவர். பெரிய திட்டங்களை உன்னை குறித்து வைத்திருக்கிறார். நான் உன்னை பற்றி வைத்திருக்கிற திட்டங்கள் அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே இருக்கிறது. எரேமியா 29:11 போட்டிருக்குது. ஆகவே தேவன் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். வசனத்தின்படி, உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய வார்த்தையின்படி தெளிவாய் நடப்பாயானால் நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:9. 2 கொரிந்தியர் 9:9. வாரி இறைத்தான், ஏழையிடு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்றும் எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே நீதியும் இரக்கமும் சேர்ந்தே போகிறத பார்க்கிறோம். நீதியாக இருக்கிற மக்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். சபையிலே ஏழைகள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அவளை கண்டுபிடித்து அருமையானவர்களுக்கு உதவி செய்வோமானால் நம் செய்கிற உதவி ரொம்ப சின்னது. தேவன் நமக்கு கொடுக்க போகிற பலன் மிக மிக பெரியது என்பதை
திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவரே, நீதியிலே வளர உதவி செய்யும். ஒரு இரக்கமுள்ள மனுஷியாய் என்னை மாற்றம். உம்மை போல மாறும்படி என்னை அழைத்திருக்கிறீரே. ரோமர் 8:29 இயேசுவை போல மாறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அந்த வசனம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 10:25. அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரயுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படி மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கெட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரம் என்பது சபை. அருமையானவர்களை, அங்கே கொண்டு போய் இந்த பிசாசினாலே அருமையான காயப்படுத்தப்பட்ட இந்த மனுஷனை கொண்டு போய் சேர்க்குறான். அங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும். சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் கழுதிலிருந்து கீழே இறங்கிட்டான், நடக்கிறான் அந்த கல் பாதையில். அவனுக்கு இவன் வாகனத்தை கொடுத்துட்டான். இரக்கத்தின் அடையாளத்தை அருமையானவர்களே இங்கே பார்க்குறோம். முழுவதும் இந்த சமாரியன்ட்ட எல்லாரும் சமாரியன் சமாரியன் என்று கீழ் ஜாதின்னு சொல்லி தூர தள்ளி வைத்தார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் பாராட்டக்கூடிய தன்மைகள் அவனுக்குள்ளே இருந்தது. வாசிக்கிறேன். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். எப்படி இருக்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் என்று கேட்கிறேன், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய்
அந்தபடியே செய். நீடிய ஆயுள் வேணும்னு சொன்னால் நீயும் போய் அந்தபடியே செய். அருமையானவர்களே, காயங்களை கட்டி திராட்சரசத்தை வார்த்து எல்லாம் ஒன்றும் வழியில் கிடக்கிறவனுக்காக அவன் கொண்டு வரல, எல்லாம் அவனுக்காக கொண்டு வந்தது. அவன் கழுத எல்லாவற்றையும் அருமையான விட்டான். சொல்கிறான், இன்னும் அதிகமாக செஞ்சிருந்தீன்னா நான் திருப்பி வரும்போது உனக்கு தருவேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இரக்க மனிதர்களாய் நம் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவாராக. பாருங்க, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மத்தேயு 5:7, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர் காமிக்கிற இரக்கம் ரொம்ப கொஞ்சம், அவர் பெறுகிற இரக்கம் ஏராளம் ஏராளம் ஏராளம். இதுதான் தேவனுடைய திட்டம். நீ இரக்கத்தை காண்பி, பரலோகத்திற்கு உன் பிதா இரக்கத்தை காண்பிக்கிறது போல நீ இரக்கத்தை காண்பி, கொஞ்சம் காண்பி, பரலோகம் ஏராளமாய் அதை உனக்கு திருப்பி தரும். அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பார். நீதிமொழியில் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுமா? நீ யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆனால் அவர் சொல்கிறார், ஏழை அவனுக்கு இறங்குனேன்னா எனக்கு இறக்கம் செய்த மாதிரி. அருமையானவர்களே, ஆழமாய் நம்ம உள்ளத்தில் பதிவதாக நீதியிலே வளரும்படி தேவன் விரும்புகிறார். அதில் முக்கியமான பங்கு இரக்கம் காண்பிக்கிறது. பாருங்க, அதற்கு நீடிய ஆயுள் பங்காக மாறுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அது கவர்ந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம். மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானும் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுதும் உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்,
எப்பொழுதும் உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, உலகத்தின் கடைசி நாட்களிலே நடக்கப் போகிற சம்பவத்தை வாசிக்க கேட்டீர்கள். பாருங்கள், மிகவும் சிறியவரான என் சகோதரன் சொன்னால் 7 நீதிமான்கள், சபையில் 7 நீதிமான்கள் இருக்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். நாம் அவரை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிறையா கொடுத்துருக்கிறாரு. சேர்த்து வைக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் நித்தியத்துக்காக அருமையானவர்களை சேர்த்து வைக்கும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரக்கம் காண்பிக்கும் பொழுது நித்தியத்துக்காக ஆதாரத்தை சேர்த்து வைக்கிறோம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சிறியல் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். தேவன் இரக்கத்தினுடைய சொரூபி, அன்பின் சொரூபி, தயாளத்தின் சொரூபி, மன்னிப்பின் சொரூபி. ஆகவே அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாமும் அவரை போல மாறக்கூடிய எல்லா சாத்தியங்களும் உண்டு. அதற்கு ஏற்ற பலன் 100 மடங்காக உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இரக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருடைய வாயிலும் ஜெபம் வரட்டும். கர்த்தாவே, உம்மை போல என்னை மாற்றும், நீதிமானாய் மாற்றும், இரக்கமுள்ளவனாய் மாற்றும். எல்லாரும் சமம் என்று நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதனாக என்னை மாற்றும். அவ்விதமாய் ஒரு சின்ன ஜெபம் வரட்டும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனின் கேதுவை போல் வளருவான். உங்களுக்கு ஒரு கேடும் வராது, உங்களுக்கு ஒரு தீமையும் வராது. பனையை போல செழிப்பும் கேதுவை போல ஒரு வளர்ச்சியும் உங்கள் சந்ததியிலே, குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே காணப்படும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய சத்திய வேதத்துக்காக நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீதிமான்களாகி நாங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வழியை நீர் காண்பித்திருக்கிறபடினால் நாம் துதிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி. அதன்படி நடக்க உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லோரையும் ஆசீர்வதியும். நீடிய ஆயுளை சபையிலே கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை எல்லா குடும்பங்களிலும் உறுதிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.